எங்கேயாவது கிளுகிழப்பா சீன் இருக்கும், யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். சமீபத்தில் ரப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வந்து வெற்றியை அடைஞ்சிருக்கு. ரப்பர் பந்தே அவர் பார்த்துட்டாரு, குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு, ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலில் எத்தனை சீன் இருந்துச்சு, அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அதில் ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்க அதை பற்றி பேசவே இல்லை. கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும், உங்களுக்கு என்னப்போ, உங்களுக்கே வயிறு இருக்குது. டைரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிவிடும் அதுட்ட, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசன் கூட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி யாரு ஏன்பதை உங்களையும் கூப்பிட்றேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்ச வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ட் பண்ணி ஒரு ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பா, நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வராது. அதான் நீங்கள் பேசின படத்தை பற்றி கடைசி வரைக்கும் டெக்ஸ்ட்டும் டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்றான், அவன் காதலிக்கிறான், எவன் அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர். ஓகே சொல்லிட்டேன்.